மாடு தான் விரும்பி சாப்பிடுவேன். நான் காலையிலே மாடு சாப்பிட்டு தான் வந்தேன், சாயங்காலம் மாடு தான் சாப்பிட போறேன். என்ன பிரச்சனை இப்ப இருக்கு? நான் ஒரு ஜனாதிபத்திய ராஜ்யத்துல வாழ்ந்துன்னு இருக்கேன். எனக்கு இங்க பிடிக்கிறத யாருக்குமே ஹர்ட் பண்ணாம நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்க சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். விஜய் ஆண்டு கொண்டிருக்காரு, எப்படி இருக்கு இந்த கவர்மெண்ட் உங்களோட பார்வை? ஐயா, அது சொல்றதுக்கான டைம் ஆகல, ஒரே ஒரு மாசம் தான் ஆச்சு. அவருக்கு டைம் கொடுங்க, அவருக்கு வேலை பார்க்கறதுக்கான டைம் கொடுங்க. அதுவும் இல்லாம சமூக நீதி சார்பாக பேசுற, அதுக்காக நிறைய காலமாக களத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் அவர் கூட இருக்காங்க. அதனால நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிப்போம், நல்லதே நடக்கும். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுது? இந்த சோசியல் ஜஸ்டிஸ் உண்மையாவே கிடைக்கப்பட்டிருக்கா இல்ல என்ன தேவைப்படுது? கர்பாம்பூச்சி பார்ட்டிலாம் கூட ஒரு பெரிய அளவுல ஒரு ப்ரொடெஸ்ட் கண்டெஸ்ட் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன தேவைப்படுது தலித் பார்ட்டி? கர்பாம்பூச்சி பார்ட்டி பத்தி பேசுறதுக்கு அதுக்கும் டைம் ஆகல. ஏன்னா அவங்களோட கொள்கை என்னன்னே நமக்கு எல்லாருக்குமே இப்ப தெரியல. ஆனா இவங்க வந்து ஒரே ஒரு குட் திங் என்ன நடக்குதுன்னா, கேந்திர கவர்மெண்ட்டுக்கு எதிராக யங்ஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறது. லைக் அதுக்கான ஒரு அடையாளமா இந்த க்ரோக்ரோச் பார்ட்டி இருக்குது. அதை தவிர அதை பத்தி வேற எதுவும் சொல்ல டைம் ஆகல. ஈழத்து மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை? எம்பி அங்க இருக்கக்கூடிய எம்பி அர்ஜுனன்லாம் பார்லிமெண்ட்ல பேசினதெல்லாம் பார்க்க முடியுது, இலங்கை நாடாளுமன்றத்தில். எப்படி பார்க்கிறாங்க? இனியாவது ஈழத்து மக்களுக்கான ஒரு ஆதரவு இங்கிருந்து அதிகாரப்பூர்வமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்ல எப்படி பாக்குறாங்க? அதுக்காக கூட தான் நான் இன்னைக்கு ஐயாவை பார்க்க வந்தேன். ஏன்னா ஈழத்துல வந்து ஒரு சின்ன பையன் சங்கீதங்கிற ஒரு பையன் அரசு செய்யப்பட்டுக்கிறான் ஒரு பாட்டு பாடினதால. அது வந்து வெரி இன்ஹியூமன் திங். அதுவும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது நடக்கிறது. அப்ப அதை பத்தி குரல் கொடுறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களால மட்டும்தான் முடியும். அதான் ஐயா வன்னியரசு ஐயாவை பார்த்துட்டு அதை பத்தி ஒரு கோரிக்கை கொடுத்துட்டு வந்தேன். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்கு? இதன் பிறகு சாங்ஸ்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கு? இப்போ தமிழ் பாட்டுகள் நிறைய வருது, ஒரு 5-6 பாட்டு அப்கமிங் ரிலீஸ் வருது. அப்புறம் என்ன, நீங்க எல்லாருமே கூட இருப்பீங்க, தெரியும், நல்ல பாட்டுகள் எல்லாருமே வரும். சென்னை வந்திருக்கீங்க, திரும்ப தாஸ்மகான் போக திட்டம் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு? எப்பவுமே தாஸ்மகான் போவேன் சென்னை வந்தா. ஏன்னா சாப்பிட தான் போனோம். என்ன விரும்பி சாப்பிடுறீங்க? மாடு தான் விரும்பி சாப்பிடுவேன். இன்னைக்கும் பல இடங்கள்ல வந்து நான் காலையிலே மாடு சாப்பிட்டு தான் வந்தேன், சாயங்காலம் மாடு தான் சாப்பிட போறேன். என்ன பிரச்சனை இப்ப இருக்கு? இல்ல இன்னமும் சில இடங்கள்ல கறி வெட்டுவதற்கான அனுமதிகள் எல்லாம் மறுக்கப்பட்டு பக்ரீத் காலகட்டங்கள்ல இங்கே இருந்தது. நான் ஒரு ஜனாதிபத்திய ராஜ்யத்துல வாழ்ந்துன்னு இருக்கேன். எனக்கு இங்க பிடிக்கிறத யாருக்குமே ஹர்ட் பண்ணாம நான் சாப்பிடுவேன். லைக் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு ஜனாதிபத்திய ஊர். அவர்களுடைய உணவு அவங்களோட உரிமை தான். உங்களுக்கு பிடிச்ச நீங்க சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான்.